தமிழக காவல்துறை திமுகவிற்கு அது கரை வெட்டி கட்டாத ஒரு தொண்டர் போல சமீபமாக செயல்பட்டு வரதை பார்க்குறோம். வீரத்துறவி ராமகோபாலன் எப்பொழுதுமே சொல்லுவாராம், நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்னா அந்த வேலையை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை, அதாவது அந்த கம்யூனிகேஷன்ங்கிறோம்ல, நம்மளால கூட அந்த வேலையை செய்ய முடியாது, இதை திராவிட கட்சிகள் நமக்காக செய்து கொடுப்போம். எல்லாருக்கும் கல்வி கொடுப்பதுங்கிறது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு அப்பாவு சொல்றதாக இருக்கட்டும், பொன்முடி சொன்னதாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் சொல்றதாக இருக்கட்டும், KN நேரு சொல்றதாக இருக்கட்டும், யாருடைய உதவில? கவர்மெண்டோடைய உதவில. ஏன்னா பட்டியல் சமூகத்திற்கு எதிராக கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்படக்கூடிய கல்லூரியில இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு. ஆனா இது பெரியார் மண், இங்கதான் சமூக நீதி, திராவிட மாடல் தான் தூக்கி நிறுத்தது சமூக நீதி அப்படின்னு இந்த உருட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீத்தல்வாட் அப்படின்னு அவங்க மோடிக்கு எதிராக கேஸ் போடுறவங்க, இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, இவங்களுடைய கேஸெல்லாம் அர்த்தராத்திரியிலெல்லாம் கேஸை நடத்துறீங்க. இந்த 370 அப்ரகேஷனுக்கு பிறகு முழுமையாக இந்தியாவோடு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இணைந்தது. இப்போ அங்கே வளர்ச்சி வரணும்னா என்ன? மெயின்லேண்டோடு அந்த பகுதி இணையணும். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். முருக பக்தர்கள் மாநாடு அறுபடை வீடுகளின் மாதிரி அமைக்க மறுப்பது ஏன் போலீசாருக்கு நீதிமன்றம் கண்டிப்பு? பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் கோடிக்கணக்கில் முறைகேடு, SC ST மாணவர்களுக்கு அநீதி, தலித் விடுதலை இயக்கம் குற்றச்சாட்டு. கவர்னர் நடத்திய விழாவில் பாரத மாதாவுக்கு மரியாதை, விழாவை புறக்கணித்த கேரள கம்யூனிஸ்ட் அமைச்சர்கள். பக்ரீத் பண்டிகையின் போது விஷால்கட் கோட்டைக்குள் விலங்குகள் பலியிட அனுமதித்ததை எதிர்த்த மனு உடனடியாக விசாரிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு. ஜம்மு காஷ்மீரை இணைக்கும் உலகிலேயே உயரமான ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த மோடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். ஜூன் 22 முருக பக்தர்களுக்கான மாநாடு ஹிந்து முன்னணி பேரியக்கத்தால் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்டைய மாநிலத்திலிருந்து யோகி ஆதித்யநாத், அப்புறம் பவன் கல்யாண் போன்ற ஆளுமைகள் பிரபலங்கள்லாம் வருவதாகவுமே தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ பொதுவாகவே மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது அதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்தது, கலாச்சாரம் சார்ந்தது, அல்லது அரசியல் கட்சிகள்னா அவருடைய இயக்கம், கொள்கை, கோட்பாடு சார்ந்ததுன்னு வைப்பாங்க. இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஒருமித்த குரலில் கந்தசஷ்டி கவச பாராயணம்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அறுபடை வீடுகளையும் ஒரு மாடலா, ஒரு ரெப்ளிகா மாதிரி கொண்டு அதை பக்தர்களின் பார்வைக்காக இந்து முன்னணி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது சரியில்லை, இது முறையில்லைன்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டை நாடி இருக்காங்க. ஹைகோர்ட்டுமே கேள்வி கேட்டிருக்கு, அனுமதி கொடுத்துட்டீங்க மாநாடு நடத்துறதுக்கு, இதை தடுக்கிறதுல உங்களுக்கு என்ன இப்போ இவ்வளவு அப்படின்னுங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்கு. சரி, எப்படி பாக்குறீங்க? ஜூன் 22 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் அங்கே கூடுவாங்க அப்படிங்கிறாங்க. திமுக அரசுக்கும் போலீஸாருக்கும் என்ன பிரச்சனைன்னா, சென்ற திருப்பரங்குன்றம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. பிறகு நீதிமன்றத்தின் மூலம் தடை உடைக்கப்பட்டது. ஒரு 5 மணி நேரம்தான் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளார மேடை அமைக்கப்பட்டு பழங்கானத்தம்ங்கிற ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போயிலே ஆயிரக்கணக்கான பேர் திரண்டாங்க. இத்தனை காலமாக திமுகவிற்கு
முரட்டு முட்டு கொடுத்துருந்தவங்கள மதுரையில் என்னடா நடக்குது, ஏன் வெறித்தனமாக போய் பல பேர் அதில் வந்து கோபமாக போய் கலந்துக்க போகிறாங்க, நல்லா இருந்த ஊரில் இப்படி மதவெறி ஏற்றிட்டாங்க அப்படின்னு கூடவே அந்த ஒரு பெப்பரையும் அவங்க போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மாற்று மதத்தினருக்கு சப்போர்ட்டருங்கிறது காட்டுறதுக்காக. ஆனால் நம்ம ஆளுகளே அங்கே நிறையா பேர் போகிறான் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்னன்னா அந்த டெஸ்டிங் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மதுரைங்கிறது எங்களுடைய கோட்டை, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும். இப்போ திடீர்னு ஊடால ஒரு ஆள் வந்து அங்கே அவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்களே, பக்தியின் பேராக ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம் அந்த பக்கம் வருது. ஏற்கனவே இவங்களுக்கு என்ன ஒரு அச்சம்னா, அதிமுகவை 3ஆவதாக தள்ளிவிட்டு பிஜேபி 2ஆவதாக வந்ததுங்கிறது பார்க்குறோம். போன எலெக்ஷனில் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் 2ஆவது இடத்துக்கு வந்தார். இப்போ அவங்களுக்கு சைமல்டேனியஸாக நடக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு இரவு அமித்ஷா வராரு, நாளைக்கு மிக முக்கியமான கூட்டம் இருக்குது. இவங்க எல்லாருமே இந்த மதுரையை வந்து மையம் கொண்டே எல்லாம் நடக்கிறது. ஏன்னா நாளைக்கு பிரம்மாண்டமான கூட்டம் பாஜக சார்பாக அவங்க நடத்துகிறாங்க. அடுத்த ஒரு 10 நாளில் இன்னொரு கூட்டம், அது மாநாடு, 5 லட்சம் பேர் வருவான். அப்படின்னா மதுரையில் என்னடா நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம். இப்பொழுதுதான் மதுரையில் பொதுக்குழு கூட்டிட்டு பிரியாணி சாப்பாட்டுலாம் சாப்பிட்டுட்டு திமுக வந்தது. ஆனால் நம்ம முடிச்சுட்டு வர நேரத்தில் இதெல்லாம் நடக்க போகுது, ஆட்டத்தை கலைச்சி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. தமிழக காவல்துறை திமுகவிற்கு அது வந்து கரைவெட்டி கட்டாத ஒரு தொண்டர் போல சமீபமாக செயல்பட்டு வரதை பார்க்குறோம். ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலையை காக்க நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த குறைந்த நாளில் எல்லாரும் வரத்துக்கான ஏற்பாடு நடந்த பொழுது திண்டுக்கல்ல தான் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இது மாதிரி வாடகைக்கு வேன்லாம் கொடுப்பாங்கல்ல அவங்களுக்கு அப்படியே ஒரு நோட்டீஸ், ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் மிரட்டல் துணியில், நீங்களாம் வண்டி கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன், கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி எல்லாம் மிரட்ட ஆரம்பித்தோடனே அதற்குமே இந்து முன்னணி, அதாவது அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் திரும்ப கொடுக்க வர அளவுக்கு வந்தாங்க. இந்த வெறியில தான் பெரிய அளவில் கூட்டம் கூடியது அப்படிங்கிறது இந்த காவல்துறைக்கு புரியல. நம்ம இவ்வளவுலாம் தடுத்துட்டோம், எங்கேருந்து வர போகிறாங்கன்னு நினச்சப்போ இன்னும் பல பேரை வந்து 300க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி, விஹெச்பி, பாஜக தலைவர்களுடைய வீட்டிலெல்லாம் வீட்டு காவல்லையே அவங்கள வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் மக்கள் வந்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளை அறிவிச்சுட்டு இன்னொன்று இந்து அமைப்புகள் எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டடாக, அதுவும் பாஜகவோடு சேர்ந்து, நான் பாஜக ஒரு பக்கம் தனியாக இதற்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்து முன்னணி மக்கள் மத்தியில் இந்து முன்னணிக்கு என்ன செல்வாக்கு இருக்கும். வீரத்துறவி ராமகோபாலன் எப்பொழுதுமே சொல்லுவாராம், நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்னா அந்த வேலையை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வேலை, அதாவது இந்த கம்யூனிகேஷன்ங்கிறோம்ல, நம்மளால கூட அந்த வேலையை செய்ய முடியாது, இதை திராவிட கட்சிகள் நமக்காக செய்து கொடுக்கும், குறிப்பாக போலீசார் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு அவர் அடிக்கடி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்து முன்னணி சார்பாக அவர் என்னென்ன செய்கிறாரோ அதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே எப்பொழுதுமே போலீஸ் தான். அந்த வேலையை தான் இப்போ இவங்களும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான்லாம் அதுக்கு வந்து அம்பாசிடராக இருக்கிறேன், அந்த கேம்பெயினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும், அதுக்கு உங்களுக்காக பக்கபலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் களத்தில் இறங்கினவர் சேகர் பாபு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து சங்கிகள் மாநாடு, இது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை, நான் நடத்தினது தான் ஒரிஜினல் மாநாடு அப்படின்னாரு. மிஷினரி உங்கள்கிட்ட இருக்கு, பணம் உங்கள்கிட்ட இருக்கு, கோடிக்கணக்கில் கொட்டியிருக்கு, அந்த பணம்னா உங்க பணம் இல்லை, கோயில் காசை எடுத்து தான் நீங்க அதை பண்ணீங்க. பழனியில மிக பிரம்மாண்டமான உலகமே வியக்கக்கூடிய முத்தமிழ் முருகனுக்கு மாநாடுன்னீங்க, அதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எங்கள்கிட்ட மிஷினரி இல்லை, ஆனால் நாங்கள் எப்படி கூட்டுறோன்னு பாருங்கன்னு இந்து முன்னணி சவால் வச்சு தான் இப்போ இந்த கூட்டம் இருக்கிறது. அப்ராக்சிமேட்டாக 5 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிறோம். சேகர் பாபு இது சொல்கிறாரா, அடுத்து திருமாவளவன் சொல்கிறார், வேண்டுமென்றே வந்து நன்றாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு மத மோதலை ஏற்படுத்துவதற்காக அவங்க செய்கிறாங்கன்னு. சிபிஎம் உடனே நீங்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து ராமரை வைத்து அரசியல் பண்ணவருங்க, இங்கே வந்து தமிழ் கடவுள் முருகனை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து பிளவுகளை ஏற்படுத்தி இங்கே மத அரசியல் செய்யலான்னு பார்க்குறாங்க. உண்மையான முருக பக்தர்கள் அங்கே போகக்கூடாது. நீ எதுக்கு கவலைப்படுற? யார் போகணும் போக வேண்டாம்னு அந்த முருக பக்தர் தானே கவலை பண்ணோம். நீ தான் சொல்லிட்ட நாங்கள் சூப்பரான ஆன்மீக புரட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுதான் எச் ராஜா அவர்கள் சரியாக கேட்டார். ஆன்மீக புரட்சி ஆட்சி நடத்துறது ரைட்டு, முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தியதுக்கு கரெக்டு, ஆனால் அந்த கடைசி நாள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது யார் அப்படின்னா, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய
உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து கலந்துக்கிட்டாரு. இதுதான் நீ மாநாடு நடத்தின லட்சணம், நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார். அதுதான் பதிலாகவும் நம்ம சொல்கிறோம். எந்த தடைகள் வந்தாலும் மிக வெற்றிகரமாக இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு இந்து முன்னணி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நமக்கு என்னென்னா, ஒரு அனுமதி வாங்குறாங்க, அனுமதியை ஒட்டி சில விஷயங்கள் நடக்குது. நீங்கள் தீவு திடலில் பல கண்காட்சிகள் ஆளும் அரசாங்கத்துடைய பல்வேறு துறை சார்பாக நீங்கள் நடத்துவீங்க. அதில் ஹெச்ஆர்என்சி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த கண்காட்சியில் கோயிலோட சிலையே சில நேரங்களில் வச்சு நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆலய வழிபடுவோர் சங்கத்தை சார்ந்த திரு டிஆர் ரமேஷ் அவர்கள் நம்ம தொலைக்காட்சியில் இப்போ வந்து பேசியிருக்கார், ஸ்ரீ டிவிலேயே, அரசு கையில் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சியில். இப்போ சமீபத்தில் பார்த்தோம், சேலம் தீவட்டிப்பட்டியில் கோர்ட்டு வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்கு. அதை தாண்டி வந்து அங்கே கட்டடம் கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து மாவட்ட நிர்வாகம் சும்மா இருக்குது, போலீஸ் சும்மா இருக்குது. அது மாதிரி சட்டவிரோதமாக கட்டுறவனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அனுமதி கொடுத்த ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு இல்லாத இடையூறுகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்கு இவங்க இன்னும் என்னென்னலாம் செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாடகைக்கு பிடிக்கக்கூடிய வண்டியில் பிடிக்க விடாமல் அந்தந்த மாவட்டங்களில் பண்ணுவாங்க. அடுத்தது என்னென்னா, ரொம்ப தொலைவிலேயே மக்களை நிறுத்திடுவாங்க, நடந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு, அப்போ தான் கூட்டம் சேராமல் இருக்கிறதுக்கு. இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க. இன்னும் அந்த இடத்துல சட்ட விரோதமான செயல்களுக்கு அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு இருக்கான். இன்னொரு அமைப்பின் மீது நிறைய கேஸ் கொடுக்க வைக்கிறது மாதிரியான இந்த வேலைகள்லாம் இவங்க செய்வாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் சட்ட ரீதியாக சந்தித்து அந்த தடைகளை உடைத்து நாங்கள் வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்தியே காட்டுவோம் என்று இந்து முன்னணி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு இந்துக்களும், ஒரு பக்தர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, திருச்சியில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீபர் கல்லூரி 166 ஆண்டு காலம் பழமையான ஒரு கல்லூரி. அது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கல்வி வழங்க கோரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலம் காலமாக. அதில் இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல வசதி உடையவர்கள் மட்டுமே தான் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. 25% வாய்ப்பு கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை அப்படிங்கக்கூடியது வந்திருக்கு. கூடுதலாக இன்னொரு தகவல் என்னன்னா, அங்கு வரக்கூடிய அந்த, அதாவது இந்த வசதி படைத்தவர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் 25,000 40,000 வரைக்கும் ஃபீஸை நிர்ணயம் பண்றாங்க. அதெல்லாம் கரெக்டாக கணக்கு வைப்பதில்லை, அதுக்கான கணக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. இது குறித்து SC/ST ஆணையமே அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இதை பொதுவாக நீங்கள் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இந்த செய்தியை பார்த்துருக்க முடியாது. அதே போல் பிரதானமான செய்தித்தாள்களில் இந்த செய்தி வந்தது மாதிரியும் இருக்காது. இது ஒரு லோக்கல் நியூஸு. அது வீரப்போர் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி தான். பிஷப் ஹீபர் கல்லூரியில் கொள்ளை போகும், அந்த நிறைய கொள்ளை நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதோடு கூட பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு எதிராக அந்த நிர்வாகம் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி 160 ஆண்டு பழமையானது. 1864 அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியன் மிஷினரிக்களால் தொடங்கியது. மதம் மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருந்து நாங்கள் எல்லாருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சமுதாயத்திற்கும் நாங்கள் வந்து கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1926 வந்து அது எய்டட் காலேஜ் ஆகிடுது. எப்போ? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே. பார்த்துங்க, அப்போனா என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் கல்வி கொடுப்பதுங்கிறது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு அப்பாவு சொல்கிறதாக இருக்கட்டும், பொன்முடி சொன்னதாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் சொல்கிறதாக இருக்கட்டும், KN நேரு சொல்கிறதாக இருக்கட்டும், யாருடைய உதவியில்? கவர்மெண்ட்டோடைய உதவியில். ஏன்னா 1926 அது எய்டட் காலேஜாக ஆகிடுச்சு. எய்டட் காலேஜ்னால் என்னென்னா, பேராசிரியர்களுக்கு அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் எல்லாமே கவர்மெண்ட்டை கொடுத்துரும், அவங்க சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு. இப்போ ஆஃப்லேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஆகிடுச்சு. 25% வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடு சரியாக கொடுக்கப்படுவதில்லைங்கிற ஒரு புகாரும் சொல்லியிருக்காங்க. IIT-யிலே எத்தனை SC-க்கள் இருக்கிறார்கள், எத்தனை ST-க்கள் இருக்கிறார்கள், இன்னைக்கு கூட ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. எய்ம்ஸில் எத்தனை SC இருக்காங்க,
எஸ்டி இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா அவங்க லிஸ்ட்டு போட்டுட்டாங்க. இருந்தாலும் இவர் வந்து ஒரு நாட்டில் ஒரு சிவில் வார் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதிய கேஸ்ட் சென்சஸ்னாங்க. இப்போ கேஸ்ட் சென்சஸ்க்கு ஓகேன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏன் அதை 27 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு. அதாவது இதை இப்போ கொண்டு வந்து அதில் என்னென்ன பிரச்சனை, ஜாதி பிரச்சனை வருதோ அதனால் பல சிவில் வார் வந்தால் கூட அதை வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே அவருக்கு என்ன இதாக இருந்தது, நம்மளுடைய விமானங்கள் எத்தனை தாக்கப்பட்டது அப்படிங்கிற கன்சர்ன் தான் அவருக்கு இருந்தது. ஸோ அது போல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அவங்க சார்ந்த மதம் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ பட்டியல் சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 2006 2011 வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்களுக்கான ஃபீஸ் கட்டிடுது. அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. இந்த ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல் அவங்களுக்கு உணவு இதுக்கான ஏற்பாடு வந்து ஜெர்மன்லேருந்து KNHன்னு ஒரு அமைப்பு, அவங்க தான் இதுக்கான எல்லா ஸ்பான்சரும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் சமீப காலமாக அது என்னன்னா, அந்த இலவச ஹாஸ்டல், அந்த ஃப்ரீ ஹாஸ்டல் அப்படிங்கிறத கன்வெர்டட் டு பே பண்ணக்கூடிய ஒரு பேயிங் ஹாஸ்டலாக ஆக்கிட்டாங்க. இதனால் அங்கே தங்கியிருந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி பிஜி செகண்ட் இயர் படிக்கக்கூடியவங்கள அப்ரப்டாக அவங்கள வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியில் துரத்தி இருக்குது அந்த நிர்வாகம். இதை கண்டித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அங்கே வந்து இந்த ஹாஸ்டல்லேருந்து அவங்க வெளியேற்றினதுனால இப்போ இங்கே அன்பில் மகேஷ் சொல்லுவாங்க, இடைநிற்றலை வந்து இந்த திராவிட மாடல் நிறுத்தியிருக்கிறது. பிஜி ஸ்டூடெண்ட்ஸு, குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த நிர்வாகம் நடத்தி இருக்கிறது, அவங்க ஹாஸ்டல்லேருந்து துரத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. இதை வைத்து கொண்டு தான் இவங்க வந்து ஒரு புகாராக கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவருடைய கண்காணிப்பில் ஒரு குழு வந்து நினச்சிருக்காங்க. வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போயிட்டாங்க. அறிக்கையை வெளியிடலை. கீழடி அறிக்கையை வெளியிடுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு நடந்த அநீதி, அது சம்பந்தமாக 2013 ஜூலையில் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இந்த வருஷம் என்ன 2025, இப்போது வர அந்த ரிப்போர்ட்டு வெளிவரலை அப்படிங்கிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் அதுவும் நிர்வாகத்திற்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. காரணம், அதுக்கு எல்லாம் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஷப். அந்த பிஷப்பே ஒரு ஒரிஜினலாக என்னன்னு தெரியல. அவர் வந்து சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காலேஜுக்கு இப்போ பிரின்சி மெர்வின் அப்படிங்கிறவங்க பிரின்சிபால் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அந்த காலேஜில். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் JCT கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்துது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவர் ஜெயராஜ்னு, இவர் வந்து ஆத்தரைஸ்டு சிவில் இன்ஜினியரே கிடையாது. இவர் கட்டக்கூடிய கட்டடம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இருக்கு. பல நேரங்களில் கட்டடம் கட்டுறப்போ சில விபத்துகள்லாம் நடந்திருக்குது. இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரே இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இதில் என்ன காசு அடிக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இவங்க ரொம்ப சொகுசாக அந்த பிஷப்பும் பல கட்டடங்களை கட்டுறாங்க, புது புது கார் வாங்குறாங்க, அதில் ஜாலியாக இவங்க சுகபோகமாக இருக்கிறாங்க. ஆனால் மாணவர்களுடைய நிலையை நினச்சாதான் பாவமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொடுமை என்னென்னா, 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட படிக்கிறாங்க. வருஷத்துக்கு 3,500 பேர் வந்து பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. இவங்களுக்கு கான்வெகேஷன் நடக்குது. ஒரு கான்வெகேஷனுக்கு 1000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா வசூல் ஆகுது. இப்போ கடந்த முறை நடந்த கான்வெகேஷன் அன்பில் மகேஷை வச்சு, ஏன்னா தொகுதி அந்த இதில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, அமைச்சராகவும் இருக்கிறாரு, பள்ளிக்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் இல்லைனாலும் பள்ளிக்கல்வித்துறை அவரை வச்சு நடத்திருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் கையால் கான்வெகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டாங்க. 35 லட்சம் ரூபா வசூல் பண்ணி 5 லட்சம் ரூபா கூட செலவு பண்ணாத ஒரு அளவுக்கு, 5 பேர் கொடுக்கறதுக்கு 10 லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருப்பீங்க, 35 லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருப்பீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. 5 பேருக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு 35 லட்சம் வசூல் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதனால மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு. சரி, இந்த கேள்வியெல்லாம் யாரு கேட்குறா?
கிறிஸ்துவர்களை பிடிக்காதவர்கள் யாராவது கேள்வி கேட்குறாங்களா? ஏன்னா அவங்க அடுத்தது இதெல்லாம் சங்கி வேணும்னே கிளப்பி விடுறான் அப்படின்னு நாளைக்கு நம்மளே இப்போ இந்த வீடியோலேயே கமெண்ட்ல வருவாங்க. கேட்கறது யாருன்னா தலித் விடுதலை இயக்கம் கருப்பையா அப்படிங்கிறவர் தான் இந்த எல்லா புகாரையும் சொல்லியிருக்கிறார். அவர் தான் தேசிய இந்த பட்டியல் சமுதாயத்தின் ஆணையத்துக்கும் அவர் தான் புகார் கொடுத்திருக்காரு. பட்டியல் சமூகத்திற்கு எதிராக கிறிஸ்துவ மிஷினரிகளால் நடத்தப்படக்கூடிய கல்லூரியில இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து பெரியார் மண், இங்கதான் சமூக நீதி, திராவிட மாடல் தான் தூக்கி நிறுத்தது சமூக நீதி அப்படின்னு இந்த உருட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க எல்லோரும் கல்வி கற்பதற்கு காரணமே கிறிஸ்துவ மிஷினரிகள் தானே தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அமைச்சர்கள் பொய்யும் புரட்டுமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பது போன்ற ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்கிறேன். இந்த வீடியோ வந்த பிறகாவது யாராவது சம்பந்தமாக ஆர்டிஐ போட்டு நடந்தது உண்மைதானான்னு கேட்டு அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, கேரள மாநிலத்தில் ஆளுநர் வந்து சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிக்கு ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுல வந்து வேளாண் துறை அமைச்சர் இன்ன பிற அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அலுவலகத்துல பாரத மாதாவுக்கு வழிபட்டு விட்டு அதன் பிறகு அடுத்தடுத்த ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காங்க. இது குறித்த செய்தி அந்த கேரள அமைச்சகம்க்கு போகும்போது அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை, பாரத மாதாவை இப்படி வழிபட்டுட்டு தான் அடுத்தடுத்த புரோட்டோகால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அரசு புரோட்டோகால்னு அப்படி ஒன்று கிடையாது. அதனால இதை வந்து இது ஆர்எஸ்எஸ்ஸின் வந்து சித்தாந்தம். இது ரெண்டாவது, பாரத மாதா கையில் இருப்பதுமே தேசிய கொடி அல்ல, அது காவி கொடி, அதனால அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விழாவையே புறக்கணித்திருக்கிறது கேரள அந்த அரசினுடைய அமைச்சர்கள். விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் அப்படி இல்லைன்னா தான் நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கி வந்த சித்தாந்தம் தான். சிபிஎம்ங்கிறது சைனா பார்ட்டி அப்படின்னு தான் அது சொல்லணும். சிபிஐயையும் சைனா பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த சுற்றுச்சூழலுக்காக நடந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. வேளாண் அமைச்சர் பிரசாத், அப்புறம் கல்வி அமைச்சர் சிவன்குட்டி இவங்கெல்லாம் கலந்துக்கிறதாக இருந்தது. பிறகு அவங்கள்ட்ட புரோட்டோகால் நிகழ்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து பாரத மாதாவுக்கு மலர் தூவி மரியாதை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பண்ணணும். அப்படிங்கிறப்ப இது எங்களுடைய கருத்துக்கு ஒவ்வாது. இன்னொன்று, அரசியல் அமைப்பில் இப்படி தான் புரோட்டோக்காலில் இப்படி தான் நிகழ்ச்சி நடத்தணும்னு இல்லை அப்படின்னு. முதலில் இந்தியா பாரத மண், பாரத தாய் இப்படின்னு தான் சொல்கிறோம். இதையே மதிக்காத கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை முதல்ல அந்த கட்சியே தடை செய்ய வேண்டும். இந்த ஆட்சியை கலைச்சா கூட தப்பு இல்லை அப்படிங்க. ஏன்னா இந்தியாங்கிற ஒன்றை ஏற்றுக்காதவன் தான் பாரத அன்னையை வந்து ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிறது. வந்தே மாதத்தை ஒருத்தன் பாட மாட்டேன்னு ஒரு குரூப் சொல்லுவான். இப்போ இது மாதிரி ஒருத்தான் இப்போ உங்களுடைய அலுவலகத்திலே வந்து யாராவது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவரையும் வைக்க மாட்டான். காரல் மார்க்ஸு, லெனின்னு, இங்கர்சாலு இது மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு தெரிவானுவேன். இந்த கட்சிக்கு தான் இந்தியாவுக்காக இந்தியர்களுக்காக இவங்க குரல் கொடுக்கறதா பேசுவாங்க. ஆனால் சைனா என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு கடன் வாங்கி கட்சி தான் இது. அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னைக்கு இந்த இடத்துல போராட்டம் பண்ணுங்க, ஃபாக்ஸ்கானை இழுத்து மூடு அப்படின்னா இதோ நாங்கள் பண்ணுறோம் போராட்டம் அப்படின்னு கிளம்பி போகிற, அதாவது எஜமான விசுவாசம் வந்து இவங்க வெளிநாட்டில் தான் இருக்கும். எப்படி இங்கே ஒரு சில மிலேச்ச மதங்கள் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வெளிநாட்டில் இருக்குதோ அதே மாதிரி இந்த கட்சி இது வந்து ஒரு மிலேச்ச கட்சின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த எண்ணத்தில் தான் ராகுல் காந்தியும் இருக்காரு. ஏன்னா அவருடைய பிறப்புனால அப்படி இருக்கான்னு தெரியல, அவரும் இந்திய தன்மை இல்லாமல் தான் இருக்கார். நேற்று ஒரு வீடியோ வருது, இந்திரா காந்திக்கு மலர் தூவணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாரத அன்னைக்கு மலர் தூவுறது இடிக்குது இல்லை, இந்திரா காந்திக்கு மலர் தூவுற ஒரு நிகழ்ச்சி வருது. அப்படி ஷூ போட்டு வர்றார் அப்படிங்கிற அருகில இருக்கிற அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஷூவை கட்டிட்டு பூவை அப்படி போட்டுட்டு மரியாதையா இருக்கு. காரணம் என்ன, அவர் சனாதன இந்து. இவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோன்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதனால இது அந்த பிளட்லே இருந்தால் தான் இருக்கும். ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமாக அற்று போயிட்டு அவங்களுக்கு சைனா வந்து தும்முனாதான் இவங்களுக்கு இங்கே சளி பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைமல்டேனியஸாக இது ஒரு பக்கம் நடக்குதா, அடுத்தது வந்து ஜமாத்தே இ இஸ்லாம். அதாவது இவங்க வந்து நீங்கள் சங்கிக, இவங்க எப்பவும் கம்யூனிஸ்ட் வந்து இவர்கள் தான் தேசபக்தர்கள் போலவும் கம்யூனிஸ்டுகளை வந்து இவர்கள் தேச விரோதிகள் போல் கட்டமைக்கிறார்கள், சுதந்திரத்திற்காக இவர்கள் போராடினார்களா, நாங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு எதிராக போகிறோன்னா அப்படி இப்படிலாம் உருட்டுவாங்க. இப்போ
அதே காலகட்டத்தில் அங்கே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஜமாத்தே இஸ்லாமி. இது அதை வந்து சிபிஎம்மும் பேக் பண்ணுது அவங்களுடைய போராட்டத்தை. என்ன அப்படின்னா பிடிஎஸ் அப்படிங்கிறாங்க. என்னடா பிடிஎஸ், பல்டாக்டரா அப்படின்னா பாய்காட், டிவெஸ்ட்மெண்ட் அண்ட் சாங்ஷன்ஸ். யாருக்கு எதிராக? இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தை எதிர்க்கிறாங்க. எதுன்னா சாரா, ஜூடியோ, வெஸ்ட் சைடு இதெல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் துணிக்கடைகள், பெரிய பெரிய துணிக்கடைகள். இங்க வந்து இந்த பக்ரீத் காலத்துல அந்த டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் வாங்காதீங்க அப்படின்னு இந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்து மிகப்பெரிய முன்னெடுப்பு. அங்கங்க டாடா நிறுவனத்துக்கு ஜூடியோ கடை எங்கெல்லாம் இருக்குதோ, இப்போ நீங்கள் ஜூடியோவை பற்றி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்டு மாதிரியான துணிகள் இருக்கும், ஆனால் விலை குறைவாக இருக்கும். ஜாரா, ஜூடியோ, வெஸ்ட் சைடும் அப்படி தான். எப்படி ஒரு இம்போர்ட்டடு கம்பெனியில் இருக்கக்கூடிய துணி அதே தரத்தில் இருக்கும், ஆனால் விலை குறைவாக. இந்திய மக்களுக்கு எந்த விலையில் இருந்தால் அதுவும் மத்திய தர மக்களுக்கு ஒரு 800 ரூபா 900 ரூபாயில் ஒரு சூப்பரான ஷர்ட் கிடைக்கிறது மாதிரி இருக்கிறது தான் இந்த டாடா நிறுவனத்துடைய தயாரிப்பு. இதற்கு எதிராக மிகப்பெரிய பிடிஎஸ் போராட்டத்தை அதை பாய்காட். காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிட்டாங்களாம். டாடா நிறுவனம் பாலஸ்தீனத்திற்கு எதிராக அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல்களை இவங்க கண்டிக்கலையாம். அவங்களோடு இஸ்ரேலிய ஒரு சில நிறுவனங்களோடு இவங்க வந்து கைகோர்த்துருக்காங்களாம். அதனால டாடா நிறுவனத்தை, அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி நாசமா போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியனுக்காக தான் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படைவாத இந்த இஸ்லாமிய அமைப்பு ஜமாத்தே இஸ்லாமிய, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு SIOன்னு சொல்கிறோம், ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு சிபிஎம் உடைய மாநில பொதுச் செயலாளர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் சிபிஎம்மும் கலந்து கொள்ளுது. அப்படின்னா ஒரு பக்கம் இந்திய வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை நலிவடைய செய்வதற்காக ஒரு போராட்டம், இந்திய தன்மையோடு இருக்கக்கூடிய பாரத மாதாவை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப அங்கேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து மற்ற தங்கம் கடத்துறதுல மாதிரி தான் அந்த தொழில் மட்டும்தான் இவங்க பண்ணுவானுங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாகவும் செல்கிறாங்க. இவங்களை எதிர்த்து குரல் கொடுத்தால் அரசியல் படுகொலைகள்லையும் இந்த சிபிஎம் கட்சி கேரளாவில் செஞ்சுட்டு இருக்கு. 300க்கும் மேற்பட்ட இந்து தலைவர்களை கொலை செய்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். பட்டியல் பெருசு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி, படுகொலைகளை, அரசியல் படுகொலைகளுடைய கட்சி, இந்தியாவை ஏற்காத ஒரு கட்சி, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய, டெரரிசத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த கட்சி முடக்கினால் என்ன தவறு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விஷால்கட் கோட்டை, அந்த கோட்டை வந்து தொல்லியல் துறைக்கு சொந்தமானது, புராதனமானதும் கூட. பக்ரீத் காலகட்டத்தில் பலியிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே ஹைகோர்ட்டு ஆர்டர் இருக்கு ஒன்று. ஆனாலும் அந்த ஆர்டரை மதிக்காமல் அங்கு வந்து விலங்குகள் பலியிடப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை அவசர வழக்காக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி மகாராஷ்டிராவில் விஷால்கட் கோட்டை இருக்குது. இது வந்து எப்படின்னா புராதனமான அந்த இடம் கோலாப்பூரில் இருக்கிறது. இது மகாராஜா சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்தில் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். இங்கேருந்து தான் கொங்கன் ரீஜனை அவங்க கண்ட்ரோல் பண்ணது. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை. அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, சம்பாஜிக்கும் அங்கே வந்து மிகப்பெரியமான தளம் இருந்தது. அதனால் அந்த எம்பையர், மராத்தா எம்பையருக்கு அது முக்கியமான இடம். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு, நம்ம அதுதான் ஒருத்தர் அந்த கோட்டைகள், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டை வந்து எப்படி இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு பல முறை சொல்லிட்டு இருக்கோம். இது ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் நடக்கிறதுல, நாடு முழுக்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நடத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு அது உள்ளாலேயே தர்கா வந்துருச்சு, அந்த கோட்டைக்குள்ளாரையே. அந்த தர்காவில் வந்து என்னென்னா இப்போது பக்ரீத்து, அதாவது ஒரு நாள் வந்து வெட்டிட்டு போகிறாங்கங்கிறது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஏதோ ஒரு நாள் வெட்டிட்டு போகிறாங்க போல இருக்குது. அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. 4 நாட்கள் கொண்டாட்டம் இருக்கிறது. சந்தனக்கூடு உருஸ் விழாலாம் வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் உள்ளே வந்து பலியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹஸ்ரத் பீர் மாலிக் ரெஹான் தர்கா அப்படின்னு இருக்கு. அதன் சார்பாக அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஏற்கனவே இது வந்து ஒரு புராதனமான தொல்லியல் பகுதி,
அதனால் இங்கே வந்து பலியிடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அந்த ஆணைக்கு எதிராகத்தான் இப்பொழுது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது என்னன்னா தொல்லியல் துறையிலேருந்து போகிறாங்க. இப்போ இது நடந்ததுனால அங்கே வந்து இந்த புராதனமான சின்னங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் நினைவிடம் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி. இந்த இடத்துல இது போன்ற பலியிடுதல்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அமர்வுக்கு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்கிறாங்க, நீதிபதி கரோல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொந்த கதையை சோக கதையை அவர் சொல்கிறார். நான் திரிபுராவில் ஹைகோர்ட்டில் இருந்தேன், அங்கே இது போன்ற ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் பலியிடக்கூடிய ஒரு கேஸ் வந்தது. நான் வந்து வீராவேசமாக சட்ட இந்த இதெல்லாம் பார்த்துட்டு மாற்று மதத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடை வைச்சேன். உடனே அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதை தடை பண்ணிடுச்சு, நான் கொடுத்த தீர்ப்பையே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அதனால் இதை நான் இப்பொழுதைக்கு நான் தீர்ப்பு சொன்னால் கூட என்ன எனக்கு இந்த கேஸ் நடந்தால் கூட எப்படி இருக்கும், அதாவது முன்னோட்டமாகவே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு. சரி, அப்போனா இதை உடனடி வழக்காக எடுங்க, நீங்கள் திரும்ப நாங்கள் எங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தொல்லியல் துறை சார்பாக சொல்லும் பொழுது இது ஏன் இங்கு பலியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறோம். ஒன்று அரசாணைன்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது. அதையும் தாண்டி தொல்லியல் துறையிலேருந்து நாங்கள் இதில் என்னென்னலாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி, இது பாதுகாக்கப்பட்ட பகுதியில் என்னென்னலாம் இருக்குது, இந்த பலியிடுதல் நடந்தால் அங்கே என்ன பிரச்சனைகள் வரும், இதை எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்க. அதற்கு அவகாசம் கொடுக்கறது மாதிரி நீங்கள் சீக்கிரம் அந்த கேஸை நடத்துங்க அப்படின்னா, இவர் முன்னோட்டமாக இவனுக்கு திரிபுராவில் நடந்த விஷயத்தை இவர் சொல்லி நான் இப்போ பண்ணாதான் என்ன, இப்போ நான் இப்போ 7ஆம் தேதி வச்சா கூட அதுக்குள்ளார பக்ரீத்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, நடந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் தடை வச்சா கூட ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு. இப்போ நான் என்னென்னா சீத்தல்வாடு அப்படின்னு அவங்க மோடிக்கு எதிராக கேஸ் போடுறவங்க, இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, இவங்களுடைய கேஸெல்லாம் அர்த்தராத்திரியிலலாம் கேஸை நடத்துகிறீங்களே, ஏன் இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம், இந்த கேஸை நடத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அதுக்கு அடுத்தது சில நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவே கோர்ட்டுடைய கருத்து அமைந்து விடுகிறதோங்கிற அச்சம் நமக்கு வருது. காரணம் என்னென்னா, குறிப்பாக இந்த விஷயம் நான் சொல்கிறேன், இது வந்து மராட்டா எம்பையருக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறேன். இதில் அரசியல் இருக்கலாம், மத ரீதியான சம்பவங்கள் இருக்கலாம், ஏன்னா இதில் ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஜூலை 14, 2024 சலோ விஷால்கட் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் நடந்தது. எதுக்குன்னா அங்கே நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிப்புகள் இருக்குது, குறிப்பாக அந்த கோட்டை இதை சுற்றி இருக்குது, அங்கே பக்கத்தில் இந்து வழிபாட்டு தலங்கள் இருக்குது, அதை வந்து சீர்குலைக்கும் விதமாகவே பல ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வேற இந்து பண்டிகைகள் எதுவும் நடக்க முடியாத அளவிற்கான சூழ்நிலை இருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது வந்து MP சம்பாஜி ராஜேஷ் சத்ரபதி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணி அது வன்முறையில் முடிந்தது, பெரிய வயலன்ஸே நடந்தது. அவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ என்ன அவசரம், பொறுமையாக பார்த்துக்கலாம் நீதிமன்றம் நினைக்கிறது ரைட்டு. இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது சென்சிட்டிவாக பார்க்குறாங்க. நாளைக்கு அங்கே, ஏன்னா இது அரசியலும் இருக்கிறது மதமும் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், அரசியல் லாபத்திற்காகவோ இல்லை மத பிரச்சனை அந்த பக்கத்தில் இவங்களை தூண்டுறது மாதிரியோ இவங்க அதே மாதிரி ஏதோ எமோஷ்னலாக ஏதாவது பண்ண போய் ஒரு கலவரம் வந்தால் அதற்கு இந்த உச்சநீதிமன்றம் தான் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு புத்தகத்தில் இருக்கிறத ஒரு டிவி டிபேட்டில் சொன்னதுக்கே நுபுர் சர்மாவை இதே உச்சநீதிமன்றம் என்னெல்லாம் கண்டிச்சது. உங்களால் தான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு பாருங்கள், வெளிநாடுகள்லேருந்து இந்த தேசத்துக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க, இவ்வளோ ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்திருக்கு. ஏண்டா இதை காரணம் காட்டி டெய்லரை கொண்டு இருக்கான், அவனுக்கு ஜாமீனும் இப்போ கொடுத்துருக்காங்க ராஜஸ்தானில், கனையால. அதை பற்றிலாம் இங்கே வாய் திறக்காத இந்த நீதிமன்றம் இப்பொழுது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த இப்போ என்ன அவசரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல அவங்க சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அங்கே கலவரம் நடந்தால் அதற்கு உச்சநீதிமன்றம் பொறுப்பேற்குமா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இன்றைய நிறைவு செய்தியாக செனாப் பிரிட்ஜ் பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்தியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? மிக அற்புதமான ஒரு செய்தி. இன்ஜினியரிங் மார்வெல் அப்படிங்கிறாங்க.
ஜம்மு காஷ்மீர் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி, ஜம்முவையும் காஷ்மீரையும் இணைக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடு ஜம்மு காஷ்மீரை ரயில் இணைப்பின் மூலமாக இணைக்கக்கூடிய பகுதி. இந்த 370 அப்ரகேஷனுக்கு பிறகு முழுமையாக இந்தியாவோடு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இணைந்தது. இப்போ வந்து அங்கே வளர்ச்சி வரணும்னா என்ன, மெயின்லேண்டோடு அந்த அந்த பகுதி வந்து இணையணும். போக்குவரத்து அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், வளர்ச்சி வரும். அப்படிங்கிறதுக்காக ரயில் கட்டமைப்பிலேயே இணைக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த மாநிலத்துடைய, அதாவது இப்பொழுது யூனியன் பிரதேசமாக இருக்கிற அந்த இடத்துடைய முதல்வர் சொல்கிறார், யார், ஒமர் அப்துல்லா, நான் சின்ன வயசு 7ஆம் வகுப்பு படிக்கிறப்பெல்லாம் கனவு கண்டேன். அப்போ தான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. பாரு இங்கே பெரிய பிரிட்ஜு வரப்போகுது, இதில் தான் ட்ரெயின் விட போகிறாங்க அப்படின்னா. அப்படியா அப்படின்னு நாங்கள் வாயை பிளந்துட்டு பார்த்தோம். இப்போ எனக்கு காலங்கள் போய்விட்டது. இப்போ என்னுடைய பையன் காலேஜ் வந்துட்டான். இப்பொழுது இந்த மோடி கையால் இப்போ திறந்து வைக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை நடத்தி, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட முடியாததை மோடி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தன்னை அறியாமல் இந்த உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கிறார். இன்னொன்று, இந்த ஜம்மு காஷ்மீருக்கு இப்போதுதான் கண்கூடாக அந்த வளர்ச்சியை பார்க்குது. ஆஃப்டர் அப்ரகேஷனுக்கு பிறகுதான் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதை பற்றின இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 35,000 டன் ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலநடுக்கம் வருது, அது ரெக்டர் ஸ்கேலில் அளவீடு பண்ணுவாங்க. 8, 6, 7 வந்தாலே தாங்காது. 8 வரைக்கும் இந்த இது ஒன்றுமே ஆகாது. அதுக்கு வந்து அந்த அந்த இணைப்பு, அந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி அந்த இது இருக்கா, அது ரப்பர் கனெக்டிவிட்டி என்னென்னமோலாம், அதில் பல விஷயங்கள், அது வீடியோ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ பாடும்போது ஒரு கொடியை சுற்றி திறந்து வச்சுட்டாரு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து இன்ஜினியரிங் சம்பந்தமாக பல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு செய்திருக்காங்க அப்படின்னு. சரி, இந்த உயரம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னா 35, இது வந்து மோர் தேன் ஈஃபில் டவர் அப்படிங்கிறாங்க. 5 times ஹையர் தேன் குத்துப் மினார். நான் குத்துப் மினாரை பார்த்தாலே எவ்வளோ பெருசு இருக்குதோ அதை விட 5 times, அந்த 5 மடங்கு அவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த இதில் கிட்டத்தட்ட 359 மீட்டர் இந்த ஸ்பேன், அந்த அதோடைய நீளம், அந்த இது பார்க்கும்போது 1315 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஆர்ச். இந்த ஆர்ச் வடிவமைச்சதில் மிக முக்கியமான பங்கு அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அதில் குறிப்பாக, அதாவது இந்த கர்ப்பப்பையை தான் எடுத்துட்டா அது பெண்ணிய போராளிகள், அவங்க வந்து சாதிக்கக்கூடியவர்கள், பெண் ஏன் அடிமையானால், அந்த இது இல்லை. இந்த அம்மா அதை பண்ணது, லீட் பண்ணது அந்த டீமை யாருன்னா மாதவி லதா அப்படிங்கிறவங்க. ஹைதராபாத்தில் எலெக்ஷனில் என்னவங்களா, இவங்களும் மாதவி லதா தான். இவங்க அந்த டீமுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அதுலேருந்து அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள இப்போ எல்லோரும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ரிவர் பெட்லேருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது. இது காற்று வீசினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 260 km/h காற்று வீசினா கூட ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் -20, 40 டிகிரி போனால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரயில் போக்குவரத்து அது பாட்டும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறாங்க. அங்கோடைய அந்த கனெக்டிவிட்டி, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க. அதே போல் அது வந்து ஒரு பாறை, அந்த பாறையில் அந்த ஆர்ச் அமைப்பதற்காக என்னென்னலாம் அவங்க முன்னெடுப்பு செய்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்கள் வந்து இன்டர்நெட்டை தொட்டிங்கன்னா அது பட்டம் வருது. இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா 5 பிரிட்ஜுன்னு ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 96 கேபிள் வச்சு 2 பக்கம் எடுத்து கட்டியிருக்காங்க. அதில் வந்து இப்போ இந்த இவ்வளவு உயரத்தில் கட்டியிருக்காங்களே, அதாவது குத்துப் மினாரோட 5 மடங்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவ்வளோ உயரத்தில் பரவர 100 கிலோமீட்டர் வேகத்துலேயும் அந்த ட்ரெயின் போக முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே அந்த 5 பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 230 ஹவர் வரைக்கும் விண்டு இதையும் தாங்கக்கூடிய அளவில், அதுவும் அந்த கம்பியால், அந்த ரோப்புனால் கட்டியிருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு. இப்போ அதில் தான் நேற்று அந்த வந்தே பாரத் கத்ராலேருந்து தொடங்கி வச்சார் பார்த்தீங்களா, அந்த வந்தே பாரத் ட்ரெயின் போனது. அதுவும் வந்து ஜம்முக்கு, ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முவுக்கு 3 மணி நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு வந்தே பாரத் இப்பொழுது அந்த தொலைவையே அது குறைச்சிருச்சு. -40 டிகிரி வரைக்கும் பனி பெஞ்சா கூட
ட்ரெயின் போக்குவரத்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சொல்லும் பொழுது என்னென்னா, டெரர் கேம்ப் அங்கே வந்து அதுதான் பாகிஸ்தானுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா, அவங்க வந்து புதுசாக டெரர் கேம்பை வந்து அமைச்சு இந்தியாவின் மீது பயங்கரவாத செயல்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்து இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை அவங்களுக்கு மனசில் புகுத்தி இந்தியாவின் மீது ஒரு ஜிகாத் நடத்துவதற்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மாறாக இந்தியா காஷ்மீரில் அந்த ஆஃப்டர் அப்ரகேஷனுக்கு பிறகு காஷ்மீரில் இந்த மோடி அரசு என்ன பண்ணியிருக்குன்னா வளர்ச்சி திட்டங்களை வாரி வாரி கொட்டி இருக்கிறது. அவன் வந்து குண்டை வாரி வாரி கொட்டுறதுக்கு அங்கே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இங்கு வளர்ச்சியை வாரி வாரி கொட்டுவதற்காக பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களை உலகுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லுது பாருங்க, காஷ்மீரை வந்து இவங்க வந்து எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை அவருடைய முகத்தில் காரி உமழக்கூடிய வகையில் எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் வருமானம் உள்ள திட்டத்தை ஜம்மு காஷ்மீருக்கு, அதுவும் மெயின்லேண்டோட சேர்த்து, இதனால் வந்து டூரிசம் எப்படி வளரப்போகிறது, வர்த்தகம் எப்படி வளரப்போகிறதுங்கிறத காட்டக்கூடிய வகையிலே வளர்ச்சியை இந்த மோடி அரசாங்கம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே ஓமர் அப்துல்லா சொன்னது, என் வாழ்நாளில் இப்படி ஒரு வளர்ச்சியை அவர் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு. நாம் வளர்ச்சியை நோக்கிய, அதான் விக்ஷித் பாரத், அதாவது 2047 அவர் மோடி சொல்கிறது அதுதான், முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு தேசத்தை முழுமையாக அப்போ காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஷ்மீருக்கு இப்பொழுது அந்த 370ங்கிற ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை எடுத்த உடனே இத்தனை வளர்ச்சிகளை அடுத்தடுத்து அங்கே கொண்டு வந்திருக்காரு. இன்னும் பல வளர்ச்சி திட்டங்கள் வரையும். இதுக்கு என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த டெல்லி அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த முன்னெடுப்புக்கு ஆதரவாக இத்தனை நாள் அவங்க கையில் எடுத்த அந்த கல் அதெல்லாம் விட்டுட்டு படிக்க ஆரம்பித்தாங்கன்னா பல வளர்ச்சி திட்டங்களை அங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. இது மட்டும் இல்லை, அங்கே வந்து எவ்வளவு அண்டர் கிரவுண்ட் பாஸ், பல அந்த குகையிலே போகக்கூடிய, இது வந்து ட்ரெயினில் இந்த அளவுக்கு வளர்ச்சின்னா ரோடு கனெக்டிவிட்டியை, அங்கே எத்தனை ரோடு கனெக்டிவிட்டி, எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் அங்கே கொண்டு வந்துற, குறிப்பாக நிதின் கட்கரியுடைய அந்த அமைச்சரவை பல விஷயங்கள் அங்கே கனெக்டிவிட்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே எந்த பகுதியிலிருந்தும் காஷ்மீருக்கு போகக்கூடிய அளவுக்கு ரோடு கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கிறது. அங்கே டெரரிசத்தை மட்டுமே இருந்தது, அவர்களுக்கு ஒரு ஓட்டரசியலுக்காக அதை ஆதரித்தும் காங்கிரஸ் இருந்தது. ஆனால் டெரரிசம் பாருங்க, சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னால் பகல்காம் அட்டாக்கு, இப்பொழுது அங்கே ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்த பிறகு இப்போ சாதாரணமாக ஒரு அரசாங்கம் ஒரு 25 பேர் இறந்து போயிருக்காங்க, 26 பேர், இவ்வளோ பிரச்சனை. இதுக்கெல்லாம் பிறகு இங்கே வந்து ஒரு வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்கணும்னு கூட மனசு வராது. இருக்கட்டும், உன்னை இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வரும். ஆனாலும் நீ என்னதான் அப்படி பண்ணாலும் உனக்கு கொண்டு வரக்கூடிய வளர்ச்சியை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு மோடி அவர்கள் காட்டியிருக்கிறார். இன்னும் வளர வேண்டும் காஷ்மீர், அது முழுமையாக இணைக்க வேண்டும். அதுக்காக பல வளர்ச்சி திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. பார்ப்போம் இன்னும் அங்கே என்னென்னலாம். அது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் மனம் திரும்பினார்கள் என்றால் பாகிஸ்தானுக்கு வேறு விதமான பதிலடியாக அது வந்து இராணுவ ரீதியாக நம்ம இது பண்ணலாம். ஆனால் உள்நாட்டில் அவங்க இந்தியாவோடு இணைக்க வேண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ பகல்காமில் அந்த பிரச்சனை நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அந்த இதை பண்ணுறவங்க எதுவும் 10 விசா அவங்களுக்கு போகலையா, இது வரைக்கும் யாருமே அங்கே போகலை. பெரிய அளவில் டூரிசம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் டூரிஸ்ட் கைட்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே கூட சில நேரங்களில் இது பண்ணியிருக்காங்கிறாங்க. இந்த மனநிலை மாறிடுச்சுன்னா இன்னும் கூட அந்த மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.